கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருவாழ்மார்ப்பன் திருக்கோவில் ஒரு சாதாரண கோவில் அல்ல. இந்த தலத்தின் பின்னால் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு அற்புத வரலாறு மறைந்து இருக்கிறது. புராணங்களின்படி மகாலட்சுமி தேவி ஒருமுறை இத்தலத்தில் கடும் தவம் மேற்கொண்டார். அவரது தவத்தில் மகிழ்ந்த மகாவிஷ்ணு காட்சி அளித்து தமது மார்பில் லட்சுமியை நிரந்தரமாக தங்க வைத்தார். அதனால் இங்குள்ள பெருமாள் திருவாழ்மார்ப்பன் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது தனது மார்பில் திருமகள் வாழும் பெருமாள். ஆனால் இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு இதுவல்ல. நம்மாழ்வார் பிறப்புடன் இந்த தலத்திற்கு நெருங்கிய தொடர்பு உள்ளது. நம்மாழ்வாரின் தாய் உடையனங்கை நீண்ட காலமாக குழந்தை பேறு இல்லாமல் வருந்திய போது இந்த தலத்து பெருமாளை மனமுருகி வழிபட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகே நம்மாழ்வார் பிறந்தார் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. இதனால் இன்றும் குழந்தை பேறு மற்றும் குடும்ப நலன் வேண்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். மேலும் இந்த தலம் 108 திவ்யதேசங்களுக்கு இணையான புனித தலமாக பல பக்தர்களால் போற்றப்படுகிறது. பல மன்னர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்ட இந்த கோவில் இன்று வரை தனது ஆன்மீக மகிமையை இழக்காமல் கம்பீரமாக நிற்கிறது. அதனால்தான் திருப்பதிசாரத்திற்கு ஒருமுறை சென்று திருவாழ்மார்ப்பனை தரிசித்தால் குடும்பத்தில் செழிப்பு, மன அமைதி மற்றும் இறையருள் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். மகாலட்சுமி நிரந்தரமாக வாழும் பெருமாளின் மார்பை தரிசிக்க விரும்பினால் ஒருமுறையாவது திருப்பதிசாரம் திருவாழ்மார்ப்பன் கோவிலுக்கு சென்று வாருங்கள்.